இந்த எஸ்எஸ்கே ரொம்ப நேரமா நம்ம இலக்கியா, ரேவதி இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். கடைசியில நம்ம இலக்கியாவும், ரேவதியும் கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது தேடி கண்டுபிடிச்சு, இப்போ நேரா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கே நம்ம இலக்கியா கிட்டயும், ரேவதி கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்ன ரேவதி, இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றத எதையுமே நீ நம்பவே இல்லையா? நான் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு அவ்ளோ முழு அங்கீகாரம் குடுக்கப் போறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம இப்போ தாக்ஷாயணி கிட்டயும் நான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது நீ எதையுமே நம்ப மாட்டேங்கிறியே அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எஸ்எஸ்கே இருந்துட்டு, "என்ன இலக்கியா, நான் உன்கிட்ட சொன்னத வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா இது ரேவதி கிட்ட இன்னும் நீ கேட்கவே இல்லையா? ரேவதி கிட்ட பேசி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வையி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் வேணாம். நான் ரேவதி கூடயும், என் மகன் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நாள் அதாவது 6 மாசம் நான் உயிரோட இருக்க போறேன். அதுல ஒரு 3 மாசம் வாழ்ந்தனாவே எனக்கு போதும்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவே எமோஷனலா பேசுற மாரி பேசுறாரு. இத கேட்கும்போது யாரா இருந்தாலும் மயங்கிடுவாங்க. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதியா இருந்தாலும் சரி, இலக்கியாவா இருந்தாலும் சரி மயங்கிட்டாங்க. ஆனா அதே சமயம் எஸ்எஸ்கே இப்படி வசமா சிக்குவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் இந்த இலக்கியாவுக்கும், ரேவதிக்கும் எஸ்எஸ்கே மேல ஒரு மிகப்பெரிய பரிதாபம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறாங்க அப்படின்ற மாரி சொல்லி, அதே மாதிரி இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்ம இலக்கியா கையில எடுக்க போறாங்க. பட் இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சம்பவம் தான். அதே மாதிரி இப்போ எஸ்எஸ்கே திருந்தவே இல்ல அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் நம்ம இலக்கியா கிட்ட இருக்கு. அந்த ஒரு நேரத்துல நம்ம கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நடக்கத்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இலக்கியாவுக்கும் என்ன எல்லா உண்மையுமே தெரியும் போல அப்படின்ற மாரி நெனச்சாங்க. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு, "மிஸ்டர் எஸ்எஸ்கே நீங்க உண்மையிலேயே திருந்துட்டீங்க அப்படின்றது நாங்க நம்பணுமா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி கேட்கறாங்க. "என்ன இலக்கியா, நீ இன்னும் நம்பலையா என்ன? நான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என் பொண்டாட்டிய வந்து ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்கேன். ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்க போறேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியா இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட கழுத்த புடிச்சு நெரிச்சு, "இங்க பாருங்க எஸ்எஸ்கே, நீங்க இன்னும் திருந்தல அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா டிராமா போட்டுட்டு இருக்காதீங்க. அதாவது நீங்க எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்றீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ரேவதி அத்தையோட அதாவது ரேவதி அம்மாவோட மகன் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே எனக்கு தெரியும். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சும்மா விட போறது கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லும்போது, இப்போ எஸ்எஸ்கே இருந்துட்டு, "என்ன இலக்கியா, என்ன இன்னும் நம்பலையா நீயி? நான் 6 மாசத்துல சாக போறேன் அப்படின்ற மாரி சொல்ற. அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீ நம்பலையா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "நீ 6 மாசத்துல சாக போறது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நீ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் மாறல அப்படின்ட்டு எனக்கு வந்து உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ரேவதி அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, நான் எதையுமே மாத்த போறது கிடையாது. நீங்களே ரேவதி கிட்ட பேசிக்கோங்க. அதே மாதிரி உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மகன் யாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுவீங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால அத ஏத்துக்கவும் முடியாது. அதே சமயம் நீங்க திருந்தவே இல்ல அப்படின்றத நான் கூடிய சீக்கிரத்துல ரேவதி அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்க போறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி இலக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவோட பேச்சுல மயங்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே போட்ட பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிரும். ஆனா அதே சமயம் நம்ம கௌதம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பல உண்மைகள் இப்போ தெரிய வரப்போற நேரம் வந்தாச்சு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.